இருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சுகுமார் அவர்களே, வருகை இருந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரக்கோணம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய துணை கொறடா மரியாதைக்குரிய அண்ணன் சு ரவி அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பு உரையாற்ற இருக்கின்ற சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சம்பத் அவர்களே, அண்ணன் VKR சீனிவாசன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் சரவணன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளவழகன் அவர்களே, மேற்கு மாவட்டத்தினுடைய வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுமிதாங்கி ஏழுமலை அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட கழக தலைவர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற புதிய நீதி கட்சியினுடைய தலைவர்களே, ஏனைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கே வரவேற்புரையாற்றி வருகை தந்திருக்கின்ற ராணிப்பேட்டை நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சந்தோஷ் அவர்களே, இந்திய குடியரசு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்திய குடியரசு கட்சியினுடைய நிர்வாக பெருமக்கள், அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுக்கும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லா இடத்திலும் ஆங்காங்கே கண்டன உரையாற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் எழுச்சி ஆர்ப்பாட்டத்திலே ஏன் என்று சொன்னால், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்ற கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதிகளே பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி இன்றைக்கும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிக்கின்ற அந்த அரசை கண்டித்து அந்த விடியா திமுகவினுடைய தீய சக்தியை இன்றைக்கு நாம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு தான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம். இன்னும் 10 தினங்களிலே தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் இன்றைக்கு விடியா திமுக அரசினுடைய அவலநிலைகளை எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகள், இளம் வயது பெண்கள், சிறிய பெண்கள் முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற வீட்டிற்கு செல்லக்கூடிய திராவிட திமுக அரசை, விடியா அரசை நாம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த நன்னாளிலே சபதம் ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகின்ற ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட 4 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாலும் அவருடைய வெற்றிக்கு அவருடைய சின்னங்களிலே நாம் பெருவாரியான வாக்குகளை பெற வைத்து மக்களிடத்திலே விடியா திமுக அரசினுடைய தீய நோக்கங்களை சொல்லி நாம் வருங்கால தமிழகத்துடைய முதல்வராக எடப்பாடி ஆக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு வழங்கிய உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.